இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஹெல்தியான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுரைக்காய் நீர்க்காயை வச்சு ஒரு பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே பல பேர்த்துக்கு சுரைக்காயினாவே பிடிக்காது. இப்படி சுரைக்காயை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சுரைக்காயில் பொரியல், கூட்டு, கடையல், மசாலா அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கிறது, பருப்பில் சேர்த்துறது, இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி பிரியாணியை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வேலையும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் பிரியாணி சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். அதனால் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சுரைக்காயே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம். சுரைக்காய் ஒரு சுரைக்காயில் பாதி அரை சுரைக்காய் எடுத்து மேல் தோலை சீவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், புதினா இலை, மல்லி இலை, சோம்பு, மிளகு, மிளகாத்தூள், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்த போகிறோம். ஒரு முறை இந்த மாதிரி சுரைக்காயில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் 2-3 கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். நம்ம அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி இலை 1, ஸ்டார் அனீஸு 1, பட்டை 2 துண்டு, லவங்கம் 4 லவங்கம் சேர்த்துக்கலாம். கல்பாசி 1 துண்டு. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுபட்டு வரட்டுன்னு நம்ம அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ மிளகாய், பச்சை மிளகாய் நான் 1 சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமாக வேணால் இன்னும் 2 பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்தோடனே வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கி வரட்டுன்னு நம்ம அடுத்த சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ சுரைக்காய் ஒரு சுரைக்காயில் பாதி ஒரு 400 கிராம் இருக்கும். அந்தளவுக்கு மேல் தோலை சீவிட்டு நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பொடியாக வேணுனாலும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது சுரைக்காய் அதுவே தண்ணி விட்டு வரும். ஆனால் 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா தண்ணி விட்டு பாருங்கள், சதன்னு நல்லா வதங்கி வந்துடுச்சு.
நல்லா இந்த மாதிரி வதக்குனா தான் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நல்லா வதக்கி இப்போ அடுத்ததாக நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி 1½ டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சாப்பாடு நம்ம ரெகுலராக செய்கிற சாப்பாட்டு அரிசி தான். அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு தண்ணியெலாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா கலந்து வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து வரணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போவே நல்லா மணமாக வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 டம்ளருக்கு 2½ டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் அரிசிக்கு எவ்வளோ சேர்ப்பீங்களோ அதே மாதிரி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது வரைக்கும் நம்ம உப்பே சேர்க்கல, அதனால் உப்பு பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் ஒரு பழத்தில் பாதி பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விட்டு எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து மணமாக வீடே மணக்குது. அந்தளவுக்கு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. பிரியாணியே தோற்று போயிடும், அந்தளவுக்கு நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். சுரக்காயை வேண்டான்னு சொன்னவங்க கூட இன்னும் செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் இது நீங்கள் கொடுத்து விடலாம். செய்கிறதும் ரொம்ப ஈஸி, சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சுரக்காயை வச்சு எப்பவும் போல் கூட்டு, பொரியல், கடையல் அப்படின்னு செய்யாமல் இந்த மாதிரி பிரியாணி சுவையில் டேஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, பிரியாணி மாதிரியே இருக்குன்னு. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.